ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்னோடய ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் வீலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ டைம் வந்து ஆஃப்டர்நூன் 12:40. ஸோ காலையில் என்னோடய ஆஸ் யூஷுவல் மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு இந்த டைம் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக டிவி பார்க்குறது இல்லை பேட்டில் ஏதாவது மூவி பார்ப்பேன். ஸோ அப்படியே சைட் பை சைடு துணி துவைச்சது ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே மடிச்சும் வச்சுடுவேன். ஸோ இப்போ லன்ச் டைம் ஆக போகுது, அதனால் நான் கொஞ்சம் சமையல் வேலை இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை முடிக்க போகிறேன். இது வந்து நேற்று நான் வாங்கினேன். இந்த கொய்யாப்பழம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, பட் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப டேஸ்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ நான் இப்போ வந்து லஞ்சுக்கு சாம்பார் ரசம்லாம் ஆல்ரெடி வச்சுட்டேன். இப்போது காலிஃப்ளவர் பீஸ் மசாலா மாதிரி பண்ண போகிறேன் தொட்டுக்கிறதுக்கு. அப்புறம் இது சென்னா கடலை வந்து நைட்டு சென்னா தால் பண்ணுறதுக்காக ஊற வச்சுருக்கேன். ஸோ காலிஃப்ளவருக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் மட்டும் அரைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆஸ் யூஷுவல் எல்லோரும் செய்கிற மாதிரியான ஒரு காலிஃப்ளவர் தான். ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு டிப் மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து எப்பயுமே எங்கள் அம்மா செய்வாங்க, அதே தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். அது வந்து நம்ம கொஞ்சம் அரைச்சி போடணும். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது அந்த காலிஃப்ளவரோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் மிளகாத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் பிளெயின் மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கணுங்கிறதுக்காக அதை ஆட் பண்ணுவேன். நம்மளுக்கு வேணும்னா வேறு காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம், வேறு எந்த மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம், கரம் மசாலா தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி ஒரு பேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது மோஸ்ட்லி எல்லோரும் இப்படி தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து இது நல்லா வதக்கிட்டு இதில் வந்து ஒரு அரைச்ச ஒரு பேஸ்ட் ஒன்று ஆட் பண்ணுவேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு. வெங்காயம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும், ரொம்ப நிறைய போடக்கூடாது. ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு. இதை கொஞ்சம் ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி அதை வந்து இந்த காலிஃப்ளவரோடு ஆட் பண்ணோன்னா அந்த காலிஃப்ளவரோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து. ஸோ இப்போ நான் அதை வந்து அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம காலிஃப்ளவர் மூடி வச்சு வேக வச்சோன்னா அதுலேருந்தே நிறைய தண்ணி வெளியில் வரும். ஸோ நம்ம வந்து ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சு வேக வச்சோன்னா அதுலேருந்து வர தண்ணியிலேயே அது நல்லா வெந்துடும். நம்மளுக்கும் கொஞ்சம் ட்ரையாக கிடைக்கும், இல்லைன்னா அப்படியே தண்ணியாக ஆகிடும். ஸோ இப்போ நான் மூடி வச்சு நல்லா வேக வச்சிட்ட பிறகு இந்த மாதிரி ட்ரையாக நம்மளுக்கு ஒரு காலிஃப்ளவர் கறி கிடைக்கும். ஸோ லன்ச் பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் கறி, சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார் பண்ணியிருந்தேன், அப்புறம் ரசம், சாதம் சூடாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஸோ இது லஞ்செல்லாம் ரெடி ஆகிடுச்சு. என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்துட்டா, அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டிட்டு நானும் லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என் பையன் ஸ்கூல்லேருந்து வருவான், அவனுக்கும் சாப்பாடு கொடுத்துருவேன். இங்கே வந்து ஸ்கூல் எப்பயுமே ஆஃப்டர்நூன் முடிஞ்சிடும் சிங்கப்பூரில் வந்து. ஸோ இது வந்து நான் காமிக்கணும்னு நினச்சேன். இது என்னென்னா பீனட் கேக்.
அதாவது இங்கே சிங்கப்பூர் லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் ஸ்நாக்ஸ் செக்ஷனில் இது இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம ஊரில் கிடைக்கிற வேர்க்கடல பர்ஃபி மாதிரி தான். ஆனால் இது வந்து அரைச்சி இருக்கும், பவுட்ராக ஆக்கியிருக்கும். சுகரோட போட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணாலும் அப்படியே தூள் தூளாக ஆகிடும். நம்ம வாயில் போட்டோம்னா நல்லா அப்படியே கரையும், நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ ஈவினிங் வந்து ஒரு வேலை இருக்குன்றதுனால வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் அந்த ட்ரெயின் பஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து சுற்றி நிறைய மால், ஒரு 2-3 மால்ஸ்லாம் இருக்குது. ஸோ வேலையை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே சும்மா போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ ஈவினிங் டைம்ன்றதுனால அங்கேயே காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது வந்து ஒரு பெரிய ஸ்டார்பக்ஸ் மாதிரி காஃபி ஷாப் கிடையாது, இது ஒரு காஃபி ஸ்டால் மாதிரி தான். இங்கேயே அந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது சிங்கப்பூரில். எனக்கு வந்து காஃபி ஷாப் அந்த ஸ்டார்பக்ஸ் காஃபிலாம் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. ஏன்னா அது சூடாக இருக்காது, ரொம்ப திக்காக, எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஸ்டாலில் வந்து எனக்கு ஓரளவுக்கு பிடிக்கும். அப்புறம் அந்த கடையிலே வந்து என் பொண்ணு எப்பயுமே இந்த குக்கீஸ் ஒன்று வாங்குவா, பட்டர் குக்கீஸ். நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்ல சாஃப்டாக நல்லா இருக்கும். எப்பயுமே இங்கே வந்தால் இது வாங்குவா. இதுதான் வந்து யாக்குன் காயா டோஸ்ட், இதுதான் இந்த காஃபி ஸ்டாலோட நேம். அப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு H&M வந்திருந்தோம். ஆக்சுவலி எனக்கு இந்தியாவில் தான் ரொம்ப பிடிக்கும். பசங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும், காஸ்ட்டும் வந்து அங்கே நல்லா ஒர்த்தாக இருக்கும். பட் இங்கே வந்து சிங்கப்பூரில் வந்து அந்த அளவுக்கு நான் வாங்குறதை அவாய்ட் பண்ணிடுவேன். பட் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல காட்டன் மெட்டீரியல், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். என் பொண்ணு எவ்வளோ டிசைனில் வாங்கினாலும் இந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாள், எவ்வளோ நேரம் வேணாலும் போட்டுப்பாள். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஹெவியான ட்ரெஸ்ஸஸ்லாம் அவ்வளோவா அவளுக்கு பிடிக்காது. பட் கொஞ்சம் நல்லா ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க நிறையா. இந்த மாதிரி லெகிங்ஸ் பேண்ட்ஸ்லாம் வந்து நல்லா கிடைக்கும். ஹோம் க்ளோத்ஸ்லாம் இங்கே நல்லா மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக நல்லா ஆர்கானிக் காட்டன்ஸ்லாம் கிடைக்கும். இது வந்து டிஷர்ட்ஸ்லாம் நிறையா சேல் போட்டிருந்தாங்க, நல்லா அழகழகாக இருந்துச்சு, பிரிண்டெல்லாம் நல்லா இருந்தது. நம்ம ஊரில் ஆனால் இதை விட நிறைய டிசைன்ஸ்லாம் நல்லா அழகழகாக இருக்கும். இதை விட கலர்ஸும் நிறைய சாய்ஸஸ் இருக்கும். இங்கே கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிங்க், இல்லைன்னா மோஸ்ட்லி அதை விட கொஞ்சம் பார்த்திங்கன்னா பர்பிள், ரெட்டு, இந்த மாதிரி ஒரு சில கலர் மட்டும்தான் நிறைய வச்சுருப்பாங்க இந்த ட்ரெஸ்ஸஸ்ஸை. நம்ம ஊரில் வந்து நிறைய கலர் சாய்ஸஸும் நிறைய கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்னென்ன வாங்கினேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். என் பொண்ணோட ட்ரெஸ்ஸஸ் இது வந்து ஜம்ப் சூட் மாதிரி, கீழே வந்து ஆனால் பேண்ட்டு கிடையாது, ஷார்ட் தான். இது வீட்டிலே நல்லா போட்டுக்கலாம், ரொம்ப சாஃப்டான கிளாத்து. எல்லாமே நான் ஆர்கானிக் காட்டன் மெட்டீரியல் தான் வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த லெகிங் பேண்ட்ஸ், இது வந்து ஒரு நல்ல பிரைட் ஆரஞ்சு கலரில் சில்வர் கலர் பிரிண்ட்டு. இது கேமராவில் இந்த மாதிரி தெரியுது, பட் நேரில் வந்து இன்னும் பிரைட்டாக நல்லா இருந்துச்சு கலர். இதுக்கு மேட்சாக வந்து நான் இந்த டிஷர்ட் வாங்கியிருந்தேன். ஸோ
ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு லெக்கிங் பேண்ட்டு. இது வந்து இந்த லைட் பர்பிள் கலரில் இந்த மாதிரி அகெயின் சில்வர் கலரில் யூனிகார்ன் பிரிண்ட் போட்டிருந்துச்சு. இப்போலாம் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த யூனிகார்ன் பிரிண்ட் தான் ரொம்ப பிடிக்குது எல்லா பசங்களுக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேட்சாக இந்த டிஷர்ட் வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த யூனிகார்ன் பிரிண்ட் போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி லெக்கிங் பேண்ட் போட்டால் அவங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உட்காரும் போது எழுந்திரிக்கும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்சசரிஸ், ஹேர் கிளிப்ஸ், செயின் இதெல்லாம் கூட கொஞ்சம் வாங்கியிருந்தேன். சில ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து காட்டன் ஆன் கிட்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது, அதில் வாங்கினேன். சிலது வந்து H&Mல வாங்கினேன். அப்புறம் இந்த செயின், யூனிகார்ன் செயின் வாங்கியிருந்தேன். ரெண்டு இருக்கு ஒரு செட்டில். அப்புறம் இந்த ஹேர் கிளிப், இந்த பவு டைப் ஹேர் கிளிப்பு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ராக் டைப் ட்ரெஸ் வந்து இதுவும் சேலில் போட்டிருந்தாங்க. 3 ட்ரெஸ்ஸஸ் வந்து 2 ட்ரெஸ்ஸஸ் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. இந்த 3 ட்ரெஸ்ஸும் 2 ட்ரெஸ் விலைக்கு ஆஃபரில் சேலில் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் காட்டன், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் சம்மர் சீசன்லலாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டது தான் பசங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிரிண்ட் இல்லாமல் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கினேன். லிப்ஸ்டிக்கு இதெல்லாம் கூட சேலில் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து எப்பயுமே பிடிச்ச ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த சில்கி கேர்ள் தான். இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பிராண்டு. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மேக்கு, மேப்ளின்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ். அதுவும் இல்லாமல் லிப்ஸ்டிக்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகாது. நான் மேப்ளின்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மேட் ஃபினிஷ்லாம் சரியாக ட்ரை ஆகிடும் லிப்ஸு. எனக்கு இந்த மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக்லாம் போட்டோன்னா ரொம்ப ஷைனியாகவும் இருக்காது, நல்லா ட்ரை ஆகாமல் நல்லா இருக்கும். இந்த 3 ஷேடு வாங்கினேன். எனக்கு வந்து பிரைட் கலர்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சம் லைட் கலர்ஸ் தான் நான் எப்பயுமே வாங்குவேன். அதுதான் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். போடாத மாதிரியும் இருக்கும், போட்டால் மாதிரியும் இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஒரு பிங்க் கலர், செகண்ட் வந்து ஒரு பீச் ஷேடு மிடில் இருக்கிறது, அதுக்கப்புறம் எண்டில் இருக்கிறது வந்து ஒரு ரெட் ஷேடு. ஆனால் பிரைட் கிடையாது, 3மே வந்து ஒரு சட்டிலான கலர் தான். எனக்கு ரொம்ப கிளாஸி லிப்ஸ்டிக்கும் பிடிக்காது, ஷைனியாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் மேட் ஃபினிஷில் இந்த மாதிரி லைட் கலர்ஸ் போட்டோன்னா நல்ல டீசெண்ட் லுக்காக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஐஷேடோ, இது வந்து ஒரு காப்பர் ஷேடாக ஒரு ஐஷேடோ. இது வந்து இட்டாலி பிராண்டு மேக்கு. இதுவும் போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப வேறு பிரைட் கலர்ஸ், வேறு கலர்ஸில் போட்டால் நல்லா வெளியில் தெரியும். இது போட்டால் நல்லா நேச்சுரல் லுக்காக நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய மஸ்கரா வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த மஸ்கரா ஒன்று வாங்கியிருந்தேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். குவாலிட்டியும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். இது வந்து ரவுண்ட் ப்ரெஷ்ஷு, ஸோ நல்ல வால்யூம் கொடுக்கும் ஐலேஷ்க்கு. ஒரு டைம் போட்டாலே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஐலைனர். இது வந்து இந்த ப்ரெஷ் பார்த்திங்கன்னா நம்ம தின்னாகவும் போடலாம், திக்காகவும் போடலாம், அந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் இது.
ஸோ எல்லாம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் தான் டின்னர் ரெடி பண்ணுறேன் இப்போது. சப்பாத்தி அண்ட் சென்னா மசாலா. ஸோ சென்னா வந்து மத்தியானம் ஊற வச்சுருந்ததை பாயில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த மசாலாவுக்கு தேவையானதை வந்து வதக்கி இப்போது அரைக்க போகிறேன். அதுக்கு தேவையான ஹோல் கரம் மசாலா இப்போது எண்ணெயில் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து நம்ம தனியாக கட் பண்ணி தோல் உரித்து கட் பண்ணி இந்த வதக்கிறதோடு போட்டோன்னா அதோட ஃப்ளேவரே தனியாக நல்லா இருக்கும். ஆனால் நான் வந்து இப்போ அந்த மாதிரி பண்ணல, தனியாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். நம்ம வந்து இந்த ஹோல் கரம் மசாலா வதக்கும் போதே வந்து இது கூட வந்து இஞ்சி பூண்டையும் நம்ம கட் பண்ணி கொஞ்சம் போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஹோல் கரம் மசாலாலாம் நல்லா வதங்கின பிறகு வெங்காயம், தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு அதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு போகிறேன். இப்போ வந்து இதில் வதங்கின பிறகு கடைசியில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுறேன். ஏன்னா தேங்காய் ஆட் பண்ணால் தான் நல்லா திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு மசாலா வந்து. தேங்காவும் கொஞ்சம் உடைச்ச கடலை இல்லைன்னா ஒரு 4 முந்திரி. இப்போ இது நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை 2, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன். நம்ம ஆல்ரெடி வதங்கின மசாலாலே இஞ்சி பூண்டு போட்டிருந்தோன்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட தேவையில்லை. நான் அதில் சேர்க்கலன்றதுனால இதில் போட்டு நல்லா வதக்கினேன். நான் இப்போது இந்த அகலமான பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணாலே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா வெளியிலலாம் ரொம்ப தெளிக்கும். ஸோ நான் சமைக்கும் போதே சைட் பை சைடு அந்த கீழே தெளிச்சதெல்லாம் தொடச்சி விட்டுருவேன். ஏன்னா காஞ்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் துடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வேக வச்ச சென்னாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுருவேன். ஸோ 10 to 15 மினிட்ஸ் நல்லா நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சோன்னா இந்த சென்னா மசாலா ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி தான் போட்டேன். அதுக்கு வந்து இப்போது சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு இப்போ நான் இந்த கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரம்லாம் டிஷ்வாஷரில் போட்டுருவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்டேன். பாத்திரம் எல்லாமும் டிஷ்வாஷரில் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம நைட்டே நான் இந்த மாதிரி எல்லாம் பாத்திரத்தை போட்டோன்னா காலையில் ஏஞ்சி கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக நீட்டாக இருக்கும். கிச்சன் ஒர்க் பண்ணுறதுக்கும் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும்.
ஸோ காலையில் எழுந்திரிச்சு நான் இதெல்லாம் அன்லோட் பண்ணிவிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா அது மறுபடியும் காலையில் எல்லாம் டிஷ் வாஷரில் போடுற மாதிரி இருக்கும், எல்லாமே டிலே ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நைட்டு போடுறது தான் பெஸ்ட்டு. டிஷ் வாஷர் யூஸ் பண்ணால் நைட்டில் போட்டால் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். டே டைமில் போட்டால் அதுக்காக நம்ம அந்த டைமுக்காக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது நேற்று வந்து கொஞ்சம் ரொம்ப ஆயிலி பாத்திரமா இருந்ததுனால நான் வந்து கொஞ்சம் ஃபுல் லோடில் வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு இல்லை, அதனால் நான் வந்து ஆட்டோ மோடில் வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியில் ரொம்ப மழை பெஞ்சுது. ஸோ நான் எல்லா துணியும் உள்ளே தான் காய போட்டிருந்தேன். இது வாஷிங் மிஷினில் ஆல்ரெடி ட்ரை ஆகி வருதுன்றதுனால கொஞ்சம் உள்ளே போட்டாலே ஒன் நைட்டு போட்டால் போதும், அடுத்த நாள் மார்னிங் காஞ்சிரும். எல்லாத்தையும் ஹேங்கரில் போட்டு இந்த மாதிரி மாட்டி வச்சுருவேன்.